ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியில் டே 3ல் இருக்கும். இப்போ இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோங்கிறத வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். டே 1 டே 2 பார்க்காதவங்க கீழே வந்து லிங்க் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். மிக்ஸி ஜாரில் பட்டாணி ஒரு கப் எடுத்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 2 காஞ்ச மிளகா போட்டு நல்லா கொரன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி ஊற்றாமல் அரைச்சிக்கோங்க. இந்த அளவுக்கு கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி கொஞ்சம் கூட சேர்க்கக்கூடாது, அப்போ தான் நல்லாயிருக்கும், மொறுமொறுப்பாகவும் இருக்கும். அரைச்சி வச்சுருக்க பட்டாணியை வேறு ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு பொடி பொடியாக நறுக்கின வெங்காயம், கொஞ்சம் பீட்ரூட்டை துருவி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம். மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சோண்டு பூண்டை வந்து தட்டி வச்சுருக்கேன் தோலோடு, அதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி சின்னதாக வடை மாதிரி 1 ரூபா காயின்ஸ் அளவுக்கு வடை மாதிரி தட்ட போகிறோம். ஏன் அப்படின்னா இது ரொம்ப கிறிஸ்பியாக இருக்கும், அதோட குழந்தைங்களுக்கு இது பார்க்கும்போது சாப்பிடணுன்ற ஆசை வரும். அதுக்காக இப்போ தட்டி வச்சுருக்க வடையை எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க போகிறோம். சிம்லேயே வச்சு நல்லா மொறுன்னு ஆகிற அளவுக்கு பொரிங்க, அப்போ தான் உள்ளே நல்லா வேகும், மேலே வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஒரு சைடு நல்லா வெந்து மொறுன்னு வந்த பின்னாடி திருப்பி போட்டுக்கலாம். அதையும் ஒரு 5 நிமிஷம் வச்சுருந்துட்டு நம்ம எடுத்துடலாம். சூப்பரான பட்டாணி பீட்ரூட் போட்ட ஒரு வடை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நார்மல் வடைக்கும் இதுக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்கும், பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும், கிறிஸ்பியாக இருக்கும். கண்டிப்பாக இதே மெத்தடில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். இப்போ சூப்பரான ரைஸ் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். வடைச்சட்டி நல்லா சூடானதுக்கப்புறம் 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, 1 ஸ்பூன் சீரகம் போட்டு நல்லா வறுத்துட்டு 1 காஞ்ச மிளகா போட்டுக்கோங்க. 1 கைப்பிடி அளவுக்கு வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. வதக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரே ஒரு தக்காளி நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடுங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்க கீரை வாஷ் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். கீரை நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு காஞ்ச மிளகாத்தூள் சேர்த்து லைட்டாக வதக்கி விடுவாங்க. வதக்கி விட்டுட்டு 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம சாதத்தை சேர்க்கலாம். தண்ணி கண்டிப்பாக ஊற்றுங்க, அப்போ தான் சாதம் வந்து ட்ரை ஆகாமல் இருக்கும். சாதத்தை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம எதுலேயுமே உப்பு சேர்க்கலை, இப்போ ஏன் சேர்க்குறோம், கலருக்கு அந்த கீரையோட கலர் வந்து சேஞ்ச் ஆகாமல் இருக்குங்கிறதுக்காக இந்த நேரத்தில் நான் உப்பு சேர்க்குறேன். உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சூப்பரான சாதம் ரெடி. உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து நெய் பிடிக்கும் அப்படின்னா நெய்யை விட்டு கூட லைட்டாக மிக்ஸ் பண்ணுங்கள், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். சூப்பரான கீரை சாதம் ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள், செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டு. வாங்க இப்போ லஞ்ச் பேக் பண்ணிடலாம். கீரை சாதம் வச்சுக்கலாம். 1 ஸ்பூன் மேலாப்பில் நெய்யை விட்டு ஸ்கூலுக்கு கொடுத்து விடுங்க, சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம பட்டாணி பீட்ரூட் வடையை வந்து லஞ்சுக்கு சைட் டிஷ்ஷாக வச்சிடலாம். கீரை சாதத்துக்கும் இந்த பீட்ரூட் வடைக்கும் பட்டாணி சேர்த்து அந்த பீட்ரூட் வடைக்கும் செம்ம காம்பினேஷன், பயங்கர டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வடை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எல்லா சாம்பார் சாதம் இதுக்கு எல்லாத்துக்குமே கரெக்டாக இருக்கும். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படிங்கிறத சொல்லுங்கள். ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியில் டே 1 டே 2 பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள். ஃபஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன், கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.